இன்னைக்கு நாம பார்க்க போவது 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள தாவரங்கள் வாழும் உலகம் பற்றிய முழுமையான தகவல்கள். நீங்க தேர்விற்கு தயாராகுவதை எளிதாக்க கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் ஒவ்வொரு வரியையும் ஒரு வரி கூட விடாமல் நாம அலசி ஆராயப் போகிறோம். இந்த தொகுப்பு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த திருப்புதலாக அமையும். ஆரம்பிக்கிறது காய்கறி கடையும் உயிரியலும். கற்பனை செய்து பாருங்கள், ராணியும் ரவியும் தங்கள் அம்மாவுடன் சந்தைக்கு காய்கறி கடைக்கு செல்கிறார்கள். அங்கே முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முள்ளங்கி என பலவிதமான காய்கறிகள் கொட்டி கிடக்கின்றன. இதையெல்லாம் பார்த்தவுடனே ரவிக்கு ஒரு இயல்பான சந்தேகம் வருகிறது. அவன் தன் அம்மாவிடம், அம்மா, நாம் சாப்பிடும் இந்த காய்கறிகள் எல்லாமே மண்ணுக்கு அடியிலே விளைபவை தானா அப்படின்னு கேட்கிறான். எனக்கே சிறுவயதில் இந்த சந்தேகம் வந்திருக்கிறது. பலருக்கும் வரக்கூடிய மிக அடிப்படையான கேள்விதான் இது. இதற்கு ரவியின் அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? இல்ல ரவி, எல்லாமே வேர்கள் கிடையாது. நாம் சாப்பிடும் காய்கறிகளில் சில தண்டுகளிலிருந்து கிடைக்கின்றன, சில பூக்களை கூட நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு விளக்குகிறார். ஓ, அப்போ எல்லாமே வேர்கள் இல்ல? ஆமா, இது ஒரு மிக முக்கியமான அறிவியல் உண்மை. தாவரத்தின் வேர்களை மட்டும்தான் நாம் உணவாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். உதாரணத்திற்கு, அவர்கள் வீட்டிற்கு சென்றதும் தாயார் தோட்டத்திலிருந்து கீழா நெல்லி, கொத்துமல்லி, கருவேப்பிலை போன்ற இலைகளை பறித்து வந்து சமையலில் பயன்படுத்துகிறார். இலைகளையும் நம்ம பயன்படுத்துறோம். கண்டிப்பா. இவை வெறும் உணவாக மட்டும் பயன்படுவதில்லை, சிறந்த மருந்தாகவும் நறுமணத்திற்காகவும் பயன்படுகின்றன. அப்போ தாவரத்தின் இலைகள், தண்டு, பூக்கள் என எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படுது. இப்போ இந்த இடத்தில் மாணவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு தேர்வு குறிப்பு இருக்கிறது. இயற்கையை, அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பற்றி விரிவாக படிக்கும் அறிவியல் பிரிவிற்கு பேர்தான் உயிரியல் அல்லது பயாலஜி. எக்ஸாக்ட்லி. நாம் வாழும் இந்த உலகம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை கொண்டது. இதில் தாவரங்கள் ஒரு படி மேலே நிற்கின்றன என்று சொல்லலாம். ஏனென்றால் தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. அதோடு அவை உடல் வளர்ச்சி அடைகின்றன மற்றும் தங்களைப் போலவே புதிய தாவரங்களை உருவாக்க இனப்பெருக்கமும் செய்கின்றன. தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் நமக்கு உணவாக, மருந்தாக, மரக்கட்டைகளாக மற்றும் பல உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் பயன்படுகின்றன. இதுதான் தாவர உலகத்தின் அடிப்படை. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்ட பிறகு தாவரத்தின் அமைப்பை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும். தாவரங்கள் பார்ப்பதற்கு பல வடிவங்களில் இருந்தாலும் அவற்றின் அடிப்படை அமைப்பு ஒன்றுதான். பொதுவாக தாவரங்களை 2 முக்கிய தொகுப்புகளாக பிரிக்கிறார்கள் இல்லையா? மிகச்சரியாகச் சொன்னீர்கள். தாவரங்கள் நிலத்திற்கு மேலே வளரும் தண்டு மற்றும் இலைகளையும் நிலத்திற்கு கீழே வளரும் வேரையும் கொண்டுள்ளன. இதையே 2 முக்கிய தொகுப்புகளாக, அதாவது வேர் தொகுப்பு மற்றும் தண்டு தொகுப்பு என பிரிக்கிறோம். சரி. இதில் நாம் முதலில் கவனிக்க வேண்டியது வேர் தொகுப்பை பற்றிதான். வேர் என்பது தாவரத்தின் முக்கிய அச்சின் கீழ்ப்பகுதியாகும். இது மண்ணுக்கு கீழே காணப்படுகிறது. இப்போ வேர்களை பற்றி படிக்கும்போது புத்தகத்தில் நேர்புவிநாட்டம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை படிக்கும்போது கொஞ்சம் கடினமாக தோன்றலாம். அதை எப்படி எளிமையாக புரிந்து கொள்வது? அது மிகவும் சுலபம். நேர்புவிநாட்டம் என்றால் புவியீர்ப்பு விசையை நோக்கி, அதாவது பூமியை நோக்கி கீழ்நோக்கி வளரும் தன்மை என்று அர்த்தம். வேர்கள் எப்போதுமே வெளிச்சத்தை தேடி மேலே போகாது. இருட்டான மண்ணுக்குள் தண்ணீர் தேடி கீழேதான் போகும். இதற்கு பெயர்தான் நேர்புவிநாட்டம். ஓ, அப்போ பூமிக்கு நேரா போறதால நேர்புவிநாட்டம். ஆமாம். இதில் தேர்வுக்கு தேவையான மிக முக்கியமான இன்னொரு குறிப்பு இருக்கிறது. கவனிங்க, வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் கிடையாது. இது வேர்களின் தனித்துவமான பண்பு. கணுக்கள் வேரில் இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு என்னென்ன அமைப்புகள் வேரில் இருக்கின்றன? வேரின் நுனிப்பகுதியை கவனித்தால் அங்கே வேர்மூடி என்று ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு ஹெல்மெட் போல வேரின் நுனியே அது பாதுகாக்கும். அந்த வேர்மூடிக்கு சற்று மேற்பகுதியில் பார்த்தால் வேர்தூவிகள் ஒரு கற்றையாக காணப்படும். இந்த வேர்தூவிகள்தான் மண்ணிலுள்ள தண்ணீரை உறிஞ்சும் வேலையை செய்கின்றன. அப்போ வேர்களுக்குள்ளும் இவ்வளவு நுட்பமான வேலைகள் நடக்கிறது. அடுத்து நாம் வேர்களின் வகைகளை பற்றி பார்க்க வேண்டும். ஆணிவேர், சல்லிவேர் என்று 2 வகைகள் இருக்கின்றன. முதலில் ஆணிவேர் பற்றி சொல்லுங்களேன். ஆணிவேர் தொகுப்பு என்பது ரொம்பவே வலுவான ஒரு அமைப்பு. விதையிலிருந்து முளைவேர் வரும்போதே அது தொடர்ந்து வளர்ந்து தடித்த முதல்நிலை வேராக மாறுகிறது.
இந்த மெயின் வேர்லிருந்து தான் துணை வேர்களான 2ஆம் நிலை வேர்கள் 3ஆம் நிலை வேர்கள் எல்லாம் கிளைத்து வரும். ஒரு ஆணி எப்படி நேராக ஆழமாக இறங்குமோ அதே போல இது வளரும். இது எந்த வகையான தாவரங்களில் இருக்கும்? பொதுவாக இருவித்திலை தாவரங்களில் இந்த ஆணிவேர் காணப்படும். இருவித்திலை தாவரங்களில் ஆணிவேர் இருக்கும். இதை தேர்வில் எப்படி குழப்பமில்லாமல் நினைவில் வைத்துக் கொள்வது? எனக்கு இது அடிக்கடி மறந்து விடுகிறது. ஏதாவது எளிமையான வழி இருக்கிறதா? நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட நல்ல நிமோனிக்ஸ் இருக்குமே. ஆமா, இதற்காக ஒரு சின்ன நிமோனிக்கு பயன்படுத்தலாம். ஆணிவேர் மற்றும் இருவித்திலை தாவரங்களுக்கு உதாரணங்களை நினைவில் வைக்க ஆமா வேம்பு என்ற வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமா வேம்பு நல்லா இருக்கே. ஆமா, ஆ என்றால் ஆணிவேர், மா என்றால் மாமரம், வேம்பு என்றால் வேப்பமரம். இதோடு சேர்த்து அவரை என்ற தாவரத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆமாவேம்பு, அவரை. இதை மனதிற்குள் 2 முறை சொல்லிப் பாருங்கள். தேர்வில் மறக்கவே மறக்காது. ரொம்ப சிறப்பான குறிப்பு இது. ஆமா வேம்பு, ஆணிவேர்னா மாமரம், வேப்பமரம், அவரை. ரொம்ப எளிமையா மனசுல பதிஞ்சிடுச்சு. சரி, அப்போ சல்லிவேர்னா எப்படி இருக்கும்? சல்லிவேர் தொகுப்பு ஆணிவேருக்கு நேர்மாறானது. இதுல என்ன நடக்கும் என்றால் அந்த முதல் நிலை வேர் கொஞ்ச காலத்திலேயே அழிந்துவிடும். அதற்கு பதிலாக தண்டின் அடிப்பகுதியிலிருந்து சமபருமனான வேர்கள் ஒரு கொத்தாக தோன்றி வளரும். ஒரு துடைப்பம் போல கொத்தாக இருக்கும். இது பொதுவாக ஒரு வித்திலை தாவரங்களில காணப்படும். ஒரு வித்திலை தாவரங்களில் சல்லிவேர் இருக்கும். இதற்கும் அந்த மாதிரி ஏதாவது நிமோனிக் குறிப்பு வச்சிருக்கீங்களா? அதுக்கும் உங்ககிட்டயே ஒரு வழி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சல்லிவேர் மற்றும் ஒரு வித்திலை தாவரங்களுக்கான உதாரணங்களை நினைவில் வைக்க நெற்புல், சோளம் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நெல், புல், மக்காச்சோளம். இந்த 3ஐயும் சேர்த்தால் நெற்புல், சோளம். தேர்வில் ஒரு வித்திலை தாவரம் பற்றிய கேள்வி வந்தால் உடனே இந்த வார்த்தை உங்கள் நினைவுக்கு வர வேண்டும். சூப்பர். ஆமா, வேம்பு, நெற்புல், சோளம் ரெண்டுமே ரொம்ப பிரமாதமான குறிப்புகள். இதையெல்லாம் தாண்டி வேர்களின் வேலை என்ன என்பதை புரிந்து கொள்ள ஒரு சின்ன சோதனை புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ, அந்த கேரட் சோதனையா? ஆமாம், ஒரு கேரட்டை எடுத்து நீல நிற மை கலந்த நீரில் மூழ்க வைக்க வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து அந்த கேரட்டை நீலவாக்கில் வெட்டி பார்த்தால் அதன் மையப்பகுதி நீல நிறமாக மாறியிருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. வேர்கள் நீரை உறிஞ்சுகின்றன என்பது சந்தேகமில்லாமல் நிரூபணமாகிறது. சரியாக புரிந்து கொண்டீர்கள். அதிலிருந்து வேரின் முக்கிய பணிகள் என்னென்ன என்பதை நாம் சுருக்கமாக தொகுத்து பார்க்கலாம். முதலாவது, வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலையாக நிற்க உதவுகின்றன. 2வது, மண்ணில் உள்ள நீரையும் கனிமச் சத்துக்களையும் உறிஞ்சுகின்றன. 3வது, இது மிகவும் முக்கியமான குறிப்பு, கேரட் மற்றும் பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தாங்கள் தயாரித்த உணவை தங்கள் வேர்களில் சேமித்து வைக்கின்றன. வேர்களிலேயே சேமித்து வைக்கின்றன. ஆமாம், எல்லா தாவரமும் காய்களிலோ பழங்களிலோ உணவை சேமிப்பதில்லை. கேரட்டும் பீட்ரூட்டும் வேரில் சேமிக்கின்றன என்பதை தெளிவாக நினைவில் வையுங்கள். அருமை. வேர்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம். இதற்கடுத்தபடியாக நாம் பார்க்கப் போவது தண்டுத் தொகுப்பு, நிலத்திற்கு மேலே நடக்கும் விஷயங்கள். ஆமாம், நிலத்தின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளரும் தாவரப் பகுதிக்கு தண்டுத் தொகுப்பு என்று பெயர். இதன் மைய அச்சு தண்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த தண்டுத் தொகுப்பானது இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் என எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறது. முன்னரே நாம் பார்த்தோம், வேர்களில் கணுக்கள் இல்லை என்று. ஆனால் தண்டில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் உள்ளன. இதுதான் வேருக்கும் தண்டுக்கும் உள்ள ஒரு முக்கிய வித்தியாசம். இந்த கணுவிடை பகுதி என்பதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேண்டும். மாணவர்களே, தண்டில் இலைகள் எந்த இடத்தில் தோன்றுகிறதோ அந்த பகுதிக்கு தான் கணு என்று பெயர். அதேபோல 2 கணுக்களுக்கு இடையே ஒரு இடைவெளி இருக்குமல்லவா, அது கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதோடு சேர்த்து மொட்டுகளையும் நாம் கவனிக்க வேண்டும். தண்டின் நுனிப்பகுதியில், அதாவது உச்சியில் தோன்றும் மொட்டு நுனிமொட்டு எனப்படுகிறது. அதுவே இலைக்கும் தண்டுக்கும் இடையேயான கோணத்தில், அதாவது இலை பிரியும் இடத்தில் தோன்றும் மொட்டு கோணமொட்டு எனப்படுகிறது. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. வேர்கள் தண்ணீரை உறிஞ்சுகிறது என்று நாம் கேரட் சோதனையில் பார்த்தோம். ஆனால் உறிஞ்சப்பட்ட தண்ணீர் தண்டு வழியாக எப்படி மேலே போகிறது என்பதை நாம் கண்ணால் பார்க்க முடியுமா? உறுதியாக பார்க்க முடியும். அதற்கும் ஒரு செயல்பாடு இருக்கிறது. பால்சம் தாவரத்தின் சிறு கிளையை எடுத்து சிவப்பு நிற மை கலந்த நீரில் வைக்க வேண்டும்.
சிறிது நேரம் கழித்து பார்த்தால் அந்த தண்டு சிவப்பாக மாறியிருக்கும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சிவப்பு நிறமுடைய தண்டின் வழியாக மேல்நோக்கி கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆமாம். இது ரொம்ப சுவாரஸ்யமான சோதனை. இதை வைத்து பார்க்கும்போது தண்டின் பணிகள் என்னென்ன என்று நாமே வரிசைப்படுத்தலாம். தண்டானது கிளைகள், இலைகள், மலர்கள் மற்றும் கனிகளை தாங்குகிறது. வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாகவே பிற பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன. அதேபோல இலையில் தயாரிக்கும் உணவு தண்டின் வழியாகவே கீழிறங்கி மற்ற பாகங்களுக்கு செல்கிறது. இது ஒரு டூ-வே ரோட் மாதிரி செயல்படுது. மிகச் சரியான உதாரணம். இதில் தேர்வுக்கு தேவையான இன்னொரு முக்கிய குறிப்பு இருக்கிறது. வேயில் உணவை சேமிப்பது பற்றி பார்த்தோம். அதேபோல சில தாவரங்கள் தாங்கள் தயாரிக்கும் உணவை தண்டில் சேமித்து வைக்கின்றன. இதற்கு சிறந்த உதாரணம் கரும்பு. கரும்பு? ஆமா. வேரில் உணவை சேமிப்பது கேரட், தண்டில் உணவை சேமிப்பது கரும்பு. இதை தேர்வில் குழப்பிக் கொள்ளவே கூடாது. கரும்பு ஒரு தண்டு பகுதி என்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். சரி, தண்டுக்கு பிறகு நாம் பார்க்க போவது இலையின் அமைப்பும் அதன் பணிகளும். தாவரத்தின் சமையலறை என்று இதை கூறலாம். உண்மைதான். தண்டின் கணுவின் மேல் பிரிந்து காணப்படும் தட்டையான பசுமை நிறப்புற அமைப்புதான் இலை. இலையின் பாகங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். தண்டுக்கும் இலைக்கும் இடையே ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும் அல்லவா? அதை இலைக்காம்பு என்று சொல்வார்கள். அந்த பசுமையான அகலமான தட்டையான பகுதிக்கு இலைத்தாள் அல்லது இலைப்பரப்பு என்று பெயர். அந்த இலைப்பரப்பின் நடுவே ஒரு கோடு மாதிரி போகுமே, அதுதான் மைய நரம்பா? ஆமாம். இலையின் மையத்தில் செல்லும் அந்த நரம்பிற்கு மைய நரம்பு என்று பெயர். அதிலிருந்து வலப்புறமும் இடப்புறமுமாக பல கிளை நரம்புகள் பிரியும். அடுத்து இந்த இலைக்காம்பு தண்டு அல்லது கிளையுடன் இணையும் அந்த அடிப்பகுதி இலையடிப்பகுதி எனப்படும். ஒரு சில செடிகளில் உற்று பார்த்தால் அந்த இலையின் அடிப்பகுதியில் 2 சிறிய வளரிகள் இருக்கும். அவற்றிற்கு இலையடி செதில்கள் என்று பெயர். இலையின் அமைப்பு ரொம்ப தெளிவாக புரிகிறது. ஆனால் எல்லா இலைகளும் பெரும்பாலும் பச்சையாகவே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் இலைகளில் உள்ள பச்சையம் எனப்படும் ஒரு நிறமிதான். குளோரோஃபில் என்று சொல்லுவோம். இந்த பச்சையம் இருப்பதால்தான் இலைகளால் சூரிய ஒளியை ஈர்த்து உணவு தயாரிக்க முடிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இலைகளின் அடிப்பகுதியில் நம் கண்களுக்கு தெரியாத மிக நுண்ணிய துளைகள் காணப்படுகின்றன. இவை இலைத்துளைகள் எனப்படுகின்றன. ஸ்டொமட்டா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க. அப்படியானால் இந்த அமைப்புகளை வைத்து இலைகள் என்னென்ன வேலைகளை செய்கின்றன? இலைகளுக்கு 3 மிக முக்கிய பணிகள் இருக்கின்றன. முதலாவது, பச்சையத்தின் உதவியுடன் ஒளிச்சேர்க்கை செய்து உணவு தயாரிக்கிறது. இரண்டாவது, இலைத்துளைகள் வழியாக சுவாசித்தல் வேலையை செய்கிறது. மூன்றாவது, தாவரத்தில் உள்ள அதிகப்படியான நீரை இந்த இலைத்துளைகள் வழியாகவே நீராவியாக வெளியேற்றுகிறது. இதற்கு நீராவி போக்கு என்று பெயர். ஒரு சின்ன இலைக்குள்ளே இவ்வளோ பெரிய அறிவியல் தொழிற்சாலையே இயங்குது. இதற்கு அடுத்து நாம் தாவரங்களின் வகைப்பாடு மற்றும் சில வியப்பூட்டும் தகவல்களை பற்றி பார்க்கப் போகிறோம். தாவரங்களை பூக்கள் மற்றும் விதைகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் இல்லையா? ஆமாம். பூக்களின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகையாக பிரிக்கலாம். பூக்கும் தாவரம் மற்றும் பூவாத் தாவரம். பூக்கும் தாவரத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் சூரியகாந்தி. பூக்காத தாவரத்திற்கு உதாரணம் ரிக்ஸியா. அதேபோல விதைகள் அமைந்திருக்கும் விதத்தை வைத்தும் தாவரங்களை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஆஞ்சியோஸ்போம்கள், அதாவது மூடிய விதை தாவரங்கள். இதன் விதைகள் கனிகளுக்குள் பத்திரமாக புதைந்திருக்கும். மாம்பழத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், விதை உள்ளே இருக்கிறது. இரண்டாவது ஜிம்னோஸ்போம்கள், அதாவது திறந்த விதை தாவரங்கள். இதன் விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது, வெளியே தெரியும். இதற்கு உதாரணம் சைக்கஸ். ஆனால் இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் என்ற பெயர்கள் மாணவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இதை நினைவில் வைக்க உங்களிடம் ஏதாவது வழி இருக்கிறதா? ஓ, நிச்சயமாக. இதற்கும் சூப்பரான நிமோனிக் யுக்திகள் இருக்கின்றன. ஜிம்முக்கு போனா திறந்த உடம்பு, இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜிம்னோஸ்பெர்ம் என்றால் திறந்த விதை என்பது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அடுத்தது அஞ்சரை பெட்டி மூடியிருக்கும். அஞ்சரை பெட்டி என்பதை ஆஞ்சியோஸ்பெர்ம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். பெட்டி மூடியிருக்கும், எனவே ஆஞ்சியோஸ்பெர்ம் என்றால் மூடிய விதை. தேர்வில் இந்த வார்த்தைகளை பார்த்ததும் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். சரி, இப்போது பாடத்தில் உள்ள ஒரு வியப்பூட்டும் தகவலை பற்றி பார்ப்போம். உலகிலேயே மிகப்பெரிய இலைகளைக் கொண்ட ஒரு தாவரம் இருக்கிறது. அதன் பெயர் விக்டோரியா அமேசானிகா. இதன் இலைகள் சுமார் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை.
கற்பனை செய்து பாருங்கள், ஒரு நன்கு வளர்ச்சியடைந்த இலை 45 கிலோகிராம் எடையை அல்லது அதற்கு இணையான ஒரு மனிதரை தாங்கும் திறன் கொண்டது. கேட்கவே பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஒரு இலை 45 கிலோ எடையை தாங்கும் என்றால் அதன் வலிமை எந்த அளவுக்கு இருக்கும்? சரி, வாழிடம் அப்படின்னா என்ன? சும்மா ஒரு விலங்கோ செடியோ தங்கியிருக்கிற ஒரு அட்ரஸ் மட்டும்தானா அது? கண்டிப்பா கிடையாது. வாழிடம் அப்படிங்கிறது வெறும் தங்குமிடம் இல்ல. ஒரு உயிரினம் ஒரு இடத்துல பிழைச்சு உணவு தேடி தன்னை தற்காத்துக்கிட்டு, முக்கியமா இனப்பெருக்கம் செஞ்சு தன்னோட சந்ததியை உருவாக்குற ஒரு முழுமையான கட்டமைப்பு அது. ஓ, அப்ப வெறும் இடத்த மட்டும் குறிக்காது, அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் வாழிடும் இல்லையா? சரியா சொன்னீங்க. வாழும் உயிரினத்தோட உடல் அமைப்பும் அந்த வாழிடமும் பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்கு. சும்மா டேட்டாவை மனப்பாடம் பண்றதை விட அது எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது. கண்டிப்பா. சரி, இந்த வாழிடங்களை நாம முக்கியமா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு நீர் வாழிடம், இன்னொன்னு நில வாழிடம். ஹம் மலை உச்சியிலிருந்து கடலுக்கு அடியில வரைக்கும் உயிரினங்கள் இருக்கு. முதல்ல நாம நீர் வாழிடத்தை எடுத்துக்குவோம். இத நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம்னு 2ஆ பிரிக்கலாம். நன்னீர்னா குளம், ஏரி, ஆறு இதெல்லாம். இங்க வளருற தாமரை, அல்லி, ஆகாயத் தாமரை மாதிரியான செடிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, நிலத்துல இருக்கிற மரங்களுக்கு வேர் ரொம்ப ஆழமா போகும். ஆனா இந்த நீர்வாழ் தாவரங்களுக்கு வேர்கள் ரொம்ப வளர்ச்சி குன்றியவை. அதுக்கு ஆழமான வேர் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம தாமரையில தண்ணில மிதக்குது தானே, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை என்னனென்றால், அந்த தாமரையோட இலைக்காம்புல நுட்பமான காற்று இடைவெளிகள் இருக்கு. அதாவது ஏர் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, ஒரு கப்பல்ல காத்தடைச்ச மிதவை இருக்கும்ல, அந்த மாதிரி. அதேதான். அந்த காற்று இடைவெளிகள் தான் அதோட எடையை குறைச்சு தண்ணில மிதக்க வைக்குது. சூப்பர். அடுத்து கடல் நீர் வாழிடத்துக்கு வருவோம். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமி நீல நிறமா தெரியுது. ஏன்னா பூமியோட மேற்பரப்புல 70% கடல் நீர் தான் இருக்கு. 70% கடல் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனா அதை விட முக்கியமான இன்னொரு டேட்டா இருக்கு. பூமியோட மொத்த ஒளிச்சேர்க்கையில, அதாவது போட்டோசிந்தசிஸ்ல 40% கடல் வாழ் தாவரங்கள்ல தான் நடக்குது. 40%? ஆமா, கடல் பாசிகள், கடல் புற்கள், அப்புறம் தாவர மிதவைகள் மூலமா தான் நமக்கு இவ்ளோ பெரிய அளவுல ஆக்சிஜன் கிடைக்குது. ரொம்ப ஆச்சரியமான தகவல் இது. சரி, நீர்வாழிடத்துல நதிகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். எக்ஸாம்ல நதிகளோட நீளத்தை மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல? பசங்களுக்கு அந்த நம்பர் ஈஸியா மறந்துடும். அதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. அதோட நீளம் 6650 கிலோமீட்டர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு மொபைல் நம்பர் மாதிரி 6650 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கே, 6650. அதே மாதிரி இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. அதோட நீளம் 2525 கிலோமீட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 2.5 2.5, அதாவது 25 அப்படின்னு ஈஸியா மைண்ட்ல ஏத்திக்கலாம். வாவ், 2.5 2.5 ரொம்ப சிம்பிளா இருக்கு. மாணவர்களுக்கு இது நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நிலவாழிடத்துக்கு வருவோம். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. பூமியோட மொத்த வாழிடங்கள்ல வெறும் 28% மட்டும்தான் நிலவாழிடம். ஆமா, 70% கடல்னு பார்த்தோம், மிச்சம் இருக்கிறது நிலம்தான். இந்த நிலத்துல முதல்ல தோன்றிய தாவரங்கள் எதுன்னு தெரியுமா? 470 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிய மாஸ்கள் மற்றும் லிவர்வாட்ஸ். இத ஞாபகம் வச்சுக்க ஒரு வழியை நான் சொல்றேன். 470 ml அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்னா மாஸ்கல், எல்னா லிவர்வாட்ஸ். ஒரு வாட்டர் பாட்டில் அளவு மாதிரி 470 ml. ரொம்ப அருமையான நிமோனிக் இது. 470 ml. அப்புறம் உலகத்தோட மொத்த ஆக்சிஜன் தேவையில பாதிய, அதாவது 50% தென் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் காடுகள் தான் உற்பத்தி செய்யுது. கரெக்ட். நிலவாழிடத்தை 3 வகையா பிரிக்கலாம். காடுகள், புல்வெளிகள், அப்புறம் பாலைவனங்கள். முதல்ல காடுகள். காடுகள்ல வருஷத்துக்கு எவ்வளவு மழை பெய்யும்னு பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர்ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும். அடுத்தது புல்வெளிகள். இங்கே சின்ன புற்கள்ல இருந்து சவானா புல்வெளிகள் மாதிரி ரொம்ப உயரமான புற்கள் வரைக்கும் இருக்கும். மூணாவது, உலகத்துல ரொம்ப சவாலான ஒரு இடம், பாலைவனங்கள். பூமியில 20% பாலைவனங்கள் தான் இருக்கு. இங்க மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாதான் இருக்கும். ஆமா, ரொம்ப வறண்ட பகுதி அது. அங்க இருக்கிற செடிகள் தண்ணிய சேமிக்க தடிமனான இலைகளை வச்சிருக்கும். கள்ளித்தாவரம், அதாவது கேக்டஸ் பாத்தீங்கன்னா தன்னோட தண்டு பகுதியில தண்ணிய சேமிச்சு வைக்கும்.
அதோட இலைகள் தான் முட்களா மாறியிருக்கு. ஏன்னா இலைகள் வழியா தண்ணி ஆவியாகி வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இயற்கை செஞ்ச ஏற்பாடு அது. அப்புறம் தண்ணியை தேடி அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா போகும். பாலைவனங்கள்லயும் 4 வகை இருக்கு தெரியுமா? வெப்பமான வறண்ட பாலைவனம், மித வெப்பமான பாலைவனம், கடல் சார்ந்த பாலைவனம், அப்புறம் குளிர் பாலைவனம். ஓ, பாலைவனம்னா சூடா மட்டும் இருக்காது, குளிராவும் இருக்குமா? ஆமா, அண்டார்டிகா மாதிரி பனி படர்ந்த இடங்களும் குளிர் பாலைவனங்கள் தான். இங்க வளர்ற செடிகளுக்கு சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்றுக்கற்றாழை, பிரயோசில்லம் இதெல்லாம் சிறந்த உதாரணங்கள். இதுல தார் பாலைவன பத்தி கண்டிப்பா சொல்லணும். மணல் குன்றுகளால் ஆன இந்த பாலைவனம் இந்தியாவோட வடமேற்கு பகுதியில, அதாவது ராஜஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் பரவி இருக்கு. சரி, வாழிடங்களை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு சிறப்பு நாள் இருக்கு. உலக வாழிட நாள். அக்டோபர் மாசத்தோட முதல் திங்கட்கிழமை இது அனுசரிக்கப்படுது. அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது ஒரு தாவரம் வறண்ட பாலைவனத்திலயோ இல்ல தளர்வான மண்ணிலயோ வாழணும்னா அது தன்னை எப்படி மாத்திக்குது? அதான் தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருக்களும். ஒரு தாவரம் அதோட வாழிடத்துல வாழறதுக்கு ஏத்த மாதிரி பெற்றிருக்கிற சிறப்பு அம்சங்களையே நாம தகவமைப்புகள் அப்படின்னு சொல்றோம். இதுல 3 முக்கிய வகைகளை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பற்றுக்கம்பி, பின்னுக்கொடி, அப்புறம் முட்கள். முதல்ல பற்றுக்கம்பி, அதாவது ஏறுகொடிகள் பத்தி பார்க்கலாம். மெல்லிந்த தண்டு இருக்கிற செடிகளால நேரா நிக்க முடியாது. அதனால பக்கத்துல இருக்கிற குச்சியோ மரத்தையோ ஸ்ப்ரிங் மாதிரி பிடிச்சுக்கிட்டு மேல ஏற உதவும் உறுப்பு தான் பற்றுக்கம்பி. இதுக்கும் ஒரு அருமையான நிமோனிக் இருக்கு இல்லையா? ஆமாம். பற்றுக்கம்பிக்கான உதாரணங்களை ஞாபகம் வச்சுக்க ஈசி பாக்கோ அப்படிங்கிற ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈசி அப்படின்னா இனிப்பு பட்டாணி. இதோட அறிவியல் பெயர் லத்தாரஸ். ஓ, அந்த இனிப்பு பட்டாணியில இருக்கிற சிற்றிலைகள் தான் இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி பற்றுக்கம்பியா மாறி இருக்கு. கரெக்டா? ரொம்ப கரெக்ட். அடுத்து பாக்கோ அப்படின்னா பாகற்காய். இதுல இருக்கிற கோணம் மொட்டு தான் பற்றுக்கம்பியா மாறி இருக்கு. ஆக இனிப்பு பட்டாணியில சிற்றிலையும் பாகற்காயில கோணம் மொட்டும் பற்றுக்கம்பியா மாறி இருக்குங்கிறத இசிபாக்கோ மூலமா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மிகச்சிறப்பு. இது பொருத்துக பகுதியில கட்டாயம் வர வாய்ப்புள்ள ஒரு கேள்வி. அடுத்து பெண்ணுக்கொடிகள். இதுவும் மெல்லிந்த நீண்ட தண்டு கொண்டவைதான். ஆனா இதுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி அமைப்பு கிடையாது. அதுக்கு பதிலா தங்களோட உடல் முழுவதையுமே ஒரு கயிறு மாதிரி ஆதாரத்தை சுத்தி படர்ந்து வளரும். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் சங்குப்பூ மற்றும் மல்லிகை. வீட்ல மல்லிகை பந்தல் எப்படி குச்சியை பின்னிக்கிட்டு வளருதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. 3வது தகவமைப்பு இயற்கையோட மிகச்சிறந்த தற்காப்பு மெக்கானிசம். அதுதான் முட்கள். விலங்குகள் தங்களை சாப்பிட்டுடக் கூடாதுங்கிறதுக்காகவும் பாலைவனத்துல நீரை சேமிக்கிறதுக்காகவும் இலைகளோ தண்டு பகுதியோ முட்களா மாறுது. இதுக்கான 3 உதாரணங்களை நேயர்கள் கவனமா குறிப்பெடுத்துக்கணும். முதலாவது அகவே, அதாவது ரயில் கட்டாழ. இதுல இலையின் நுனி மற்றும் விளிம்புகள் முட்களா மாறியிருக்கு. ரயில்வே ட்ராக் ஓரங்கள்ல இதை நாம பார்த்திருப்போம். 2வது உதாரணம் சப்பாத்தி கள்ளி. இதுல இலைகள் முழுவதுமா சிறு முட்களா மாறியிருக்கு. ஏன்னா பாலைவனத்துல பெரிய இலைகள் இருந்தா நீராவி போக்கு வழியா தண்ணி ஆவியாயிடும். சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு நிமிஷம், இலைகள் முட்களா மாறிட்டா அந்த செடிக்கு எப்படி உணவு கிடைக்கும்? ஒளிச்சேர்க்கையே யாரு செய்வா? அங்கதான் இயற்கையோட ட்விஸ்ட் இருக்கு. வாவ்! சப்பாத்தி கள்ளியோட பச்சை நிற தண்டு பகுதி தான் அந்த வேலையை எடுத்துக்குது. தண்டு பகுதியே தட்டையா பச்சையா மாறி ஒளிச்சேர்க்கை செய்யுது. எக்ஸாம்ல சப்பாத்தி கள்ளியில் ஒளிச்சேர்க்கை செய்வது எதுன்னு கேட்டா விடை பச்சை தண்டு. முட்களுக்கு 3வது உதாரணம் காகிதப்பூ, அதாவது போகன்வில்லா. நம்ம வீடுகள்ல பாக்குற செடிதான். இதுல இலைகளோ நுனியோ முட்களா மாறல. தண்டு பகுதியிலேயே கூர்மையான முட்கள் காணப்படுது. தாவரங்கள் தங்களை எப்படியெல்லாம் மாத்தி அமைச்சுக்குதுங்கிறது நிஜமாவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. அது ஒரு ட்ரிவியா சொல்லணும்னு தோணுது. ஓ, அந்த மூங்கில் பத்தின தகவல் தானே நேரே. உலகிலேயே மிக வேகமா வளரக்கூடிய தாவரம் எது தெரியுமா? அது ஒரு மரம் கிடையாது, ஒரு புல் வகை. அதுதான் மூங்கில். ஆமா, வளரும் பருவநிலையில சில மூங்கில் வகைகள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மீட்டர் உயரம் வைக்கும். அதாவது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அளவுக்கு அசுர வேகத்துல வளரும். ஒரு நாளைக்கு 1 மீட்டரா? கற்பனை செஞ்சு பார்த்தாலே மலைப்பா இருக்கு. இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம பொது அறிவுக்கும் அருமையான தகவல். பூக்கும் தாவரங்களை நம்ம 2 முக்கிய தொகுப்புகளா பிரிக்கலாம். ஒன்னு மண்ணுக்கு கீழே இருக்கிற வேர் தொகுப்பு, மற்றொன்று மண்ணுக்கு மேலே இருக்கிற தண்டு தொகுப்பு. சரியா? வேருக்கு 2 முக்கிய வேலைகள் இருக்கு. ஆமா.
ஒன்னு தாவரத்தை மண்ணுல உறுதியா நிலைநிறுத்துவது, அதாவது ஊன்றுதல். ரெண்டாவது வேலை மண்ணிலிருந்து நீர் அப்புறம் கனிம உப்புகளை உறிஞ்சுறது. அடுத்தது தண்டு தொகுப்பு. தண்டுங்கிறது தாவரத்தோட மைய அச்சுல மேல் நோக்கி வளரும் ஒரு அமைப்பு. அதாவது தண்ட ஒரு தாவரத்தோட ஹைவே அப்படின்னு சொல்லலாம். வேர்ல இருந்து தண்ணியையும் இலைகள்ல இருந்து உழவையும் எல்லா பாகங்களுக்கும் கடத்துற மெயின் ரோடு இதுதான். ரொம்ப சரியான விளக்கம். இந்த தண்டு பகுதியில நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 வார்த்தைகள் இருக்கு. கணு, அப்புறம் கணு விடைப்பகுதி. அடுத்து இந்த தண்டு தொகுப்பிலேயே ரொம்ப முக்கியமான தாவரத்தோட சமையலறையான இலைகளை பத்தி பார்க்கலாம். இலைகளுக்கு 3 முக்கிய வேலைகள் இருக்கு. ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு. வாழிடங்களை நாம ரொம்ப எளிமையா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு நீர்வாழிடம், மற்றொன்று நிலவாழிடம். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகளை வாங்கியது யார்? தாயார். மருத்துவத்திற்கும் நறுமணத்திற்கும் பயன்படும் இலைகள் எவை? கீழாநெல்லி, கொத்துமல்லி, கருவேப்பிலை. இயற்கையை பற்றிய அறிவியல் பிரிவு என்ன? உயிரியல். தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கியது எது? உலகம். பூக்கும் தாவரங்களின் 2 முக்கிய தொகுப்புகள் எவை? வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. தாவரத்தின் அச்சின் கீழ்ப்பகுதி எது? வேர். வேர்களில் காணப்படாதது எது? கணுக்கள். வேரின் நுனிப்பகுதியில் இருப்பது என்ன? வேர்மூடி. வேர்மூடிக்கு சற்று மேற்பகுதியில் இருப்பது? வேர் தூவிகள். வேர்கள் எவ்வகை நாட்டம் உடையவை? நேர் புவி நாட்டம். முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து எதை உருவாக்குகிறது? ஆணிவேர். ஆணிவேர் காணப்படும் தாவர வகை எது? இருவித்திலை தாவரம். இருவித்திலை தாவரங்களுக்கு உதாரணம்? அவரை, மா, வேம்பு. தண்டின் அடிப்பகுதியில் கொத்தாக தோன்றும் வேர் எது? சல்லிவேர். சல்லிவேர் காணப்படும் தாவர வகை எது? ஒரு வித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரங்களுக்கு உதாரணம்? நெல், புல், மக்காச்சோளம். வேர்கள் நீரை உறிஞ்சுகின்றன என்பதை அறியும் சோதனையில் பயன்பட்ட காய். கேரட். சோதனையில் கேரட்டின் மையப்பகுதி என்ன நிறமாக மாறியது? நீல நிறம். உணவை வேர்களில் சேமிக்கும் தாவரங்கள் எவை? கேரட், பீட்ரூட். நிலத்தின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளரும் பகுதி எது? தண்டு தொகுப்பு. தண்டின் மைய அச்சு எது? தண்டு. தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு என்ன பெயர்? கணு. 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி? கணுவிடை பகுதி. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு? நுனிமொட்டு. இலையினுடைய கோணத்தில் தோன்றும் மொட்டு? கோணமொட்டு. தண்டின் மூலம் நீர் கடத்தப்படுவதை அறிய உதவும் தாவரம் எது? பால்சம் தாவரம். பால்சம் சோதனையில் தண்டு எந்த நிறமாக மாறியது? சிவப்பு நிறம். உணவை தண்டில் சேமித்து வைக்கும் தாவரம் எது? கரும்பு. தண்டு மற்றும் இலையை இணைக்கும் பகுதி? இலைக்காம்பு. தட்டையான பசுமையான பகுதிக்கு என்ன பெயர்? இலைப்பரப்பு அல்லது இலைத்தாள். இலையின் மையத்தில் உள்ள நரம்பு? மைய நரம்பு. இலையின் அடிப்பகுதியில் உள்ள பக்கவாட்டு வளரிகளின் பெயர் என்ன? இலையடி செதில்கள். இலைகள் பசுமை நிறத்தில் இருக்க காரணம் என்ன? பச்சையம். இலையின் அடிப்பகுதியில் உள்ள நுண்ணிய துளைகள்? இலை துளைகள். இலையின் முக்கிய பணிகள் என்ன? ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல், நீராவி போக்கு. பூவாத் தாவரத்திற்கு ஒரு உதாரணம்? ரிக்ஸியா. திறந்த விதை தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஜிம்னோஸ்பெர்ம்கள். ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கு உதாரணம்? சைகஸ். 3 மீட்டர் விட்டம் வரை வளரும் இலை கொண்ட தாவரம் எது? விக்டோரியா அமேசானிகா. விக்டோரியா அமேசானிகா இலை எவ்வளவு எடையை தாங்கும்? 45 கிலோகிராம். வாழிடம் என்றால் என்ன? வாழும் இடம். வாழிடத்தின் முக்கிய 2 வகைகள் யாவை? நீர், நிலம். நீர் வாழிடம் எத்தனை வகைப்படும்? 2. நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு? குளம் அல்லது ஏரி. நீரில் மிதக்கும் தாவரத்திற்கு உதாரணம்? தாமரை. தாமரை நீரில் மிதக்க உதவுவது எது? காற்று இடைவெளிகள். நன்னீர் தாவரங்களின் வேர்கள் எவ்வாறு இருக்கும்? வளர்ச்சி குன்றியவை. காற்று இடைவெளிகள் தாமரையின் எந்த பகுதியில் உள்ளன? இலைக்காம்பில். விண்வெளியிலிருந்து பார்க்க பூமி என்ன நிறத்தில் தெரியும்? நீல நிறம். பூமியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் கடல் நீர் உள்ளது? 70%. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் கடல்வாழ் தாவரங்களின் பங்கு எவ்வளவு? 40%. கடல்வாழ் தாவரத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு? கடல் பாசிகள். உலகின் மிக நீளமான நதி எது? நைல் நதி. நைல் நதியின் நீளம் என்ன? 6650 கிலோமீட்டர். இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கங்கை நதி. கங்கை நதியின் நீளம் என்ன? 2525 கிலோமீட்டர்.
நிலவாழிடங்கள் உலகில் எத்தனை சதவீதம் உள்ளன? 28%. நிலவாழிடம் எத்தனை வகைப்படும்? 3. காடுகள் வாழிடத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. பசுமை மாறா காடுகள். புல்வெளி வாழிடத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. சவானா. நிலவாழ் தாவரங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவாகின? 470 மில்லியன். முதல் நிலவாழ் தாவரங்கள் எவை? மாஸ்கள், லிவர்வாட்ஸ். உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்வது எது? அமேசான் காடுகள். அமேசான் காடுகள் எங்குள்ளன? தென் அமெரிக்கா. காடுகளின் ஆண்டு சராசரி மழை அளவு என்ன? 25 முதல் 200 சென்டிமீட்டர். பாலைவனங்களில் ஆண்டு சராசரி மழை பொழிவு எவ்வளவு? 25 சென்டிமீட்டருக்கும் குறைவு. பூமியின் நிலப்பரப்பில் பாலைவனங்கள் எத்தனை சதவீதம்? 20%. உலக வாழிட நாள் எந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர். அக்டோபரின் எந்த கிழமை உலக வாழிட நாள்? முதல் திங்கள்கிழமை. பாலைவன தாவரங்கள் நீரை எங்கு சேமிக்கின்றன? தடிமனான இலைகள் அல்லது தண்டு. கள்ளித்தாவரம் நீரை எங்கு சேமிக்கிறது? தண்டு. கள்ளித்தாவரத்தின் இலைகள் எவ்வாறு உருமாறியுள்ளன? முட்களாக. பாலைவன தாவரங்களின் வேர்கள் எவ்வாறு இருக்கும்? மிக ஆழமானவை. பாலைவன வாழிடம் எத்தனை வகைப்படும்? 4. குளிரான பாலைவனங்கள் உண்டா? ஆம். பாலைவன தாவரத்திற்கு ஓர் உதாரணம். அகேவ். சோற்று கற்றாழை எந்த வாழிடத் தாவரம்? பாலைவனத் தாவரம். பிரயோஃபில்லம் எவ்வகை வாழிடத் தாவரம்? பாலைவனத் தாவரம். மணல் குன்றுகளால் ஆன இந்திய பாலைவனம் எது? தார் பாலைவனம். தார் பாலைவனம் எந்தெந்த நாடுகளில் பரவியுள்ளது? இந்தியா மற்றும் பாகிஸ்தான். முதல் கேள்வி நான் கேட்கிறேன். பூக்கும் தாவரங்களின் 2 முக்கிய தொகுப்புகள் யாவை? விடை வேர் மற்றும் தண்டு. சரி, தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்துவது எது? விடை வேர். மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சுவது எது? விடை வேர். கனிம உப்புக்களை உறிஞ்சும் தாவர பகுதி எது? விடை அதுவும் வேர்தான். தாவரத்தின் மைய அச்சில் மேல் நோக்கி வளரும் பகுதி எது? விடை தண்டு. தண்டு பகுதியில் காணப்படும் 2 முக்கிய அமைப்புகள் யாவை? விடை கணு மற்றும் கணுவிடை பகுதி. இலைகளின் முக்கிய பணிகள் எத்தனை? விடை 3. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு என்ன பெயர்? விடை ஒளிச்சேர்க்கை. இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? விடை நீராவி போக்கு. இலைகள் செய்யும் மற்றொரு முக்கிய பணி என்ன? விடை சுவாசம். முதல் 10 கேள்விகளை ரொம்ப சூப்பரா முடிச்சிட்டோம். அப்படியே அடுத்த 10க்கு போலாம். தாவரங்கள் வாழும் நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? விடை வாழிடம். வாழிடங்கள் எத்தனை வகைப்படும்? விடை 2. வாழிடத்தின் வகைகள் யாவை? விடை நீர்வாழிடம் மற்றும் நிலவாழிடம். தாவரம் வாழிடத்தில் வாழ ஏற்றவாறு மாறும் சிறப்பு அம்சத்தின் பெயர் என்ன? விடை தகவமைப்பு. மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் ஆகாரத்தை பற்றிக்கொள்ள உதவும் உறுப்பு எது? விடை பற்றுக்கம்பி. இனிப்பு பட்டாணியின் அறிவியல் பெயர் என்ன? விடை லாத்ரஸ். லாத்ரஸ் தாவரத்தில் எது பற்றுக்கம்பியாக மாறியுள்ளது? விடை சிற்றிலைகள். பாகற்காயில் எது பற்றுக்கம்பியாக மாறியுள்ளது? விடை கோணமொட்டு. நேராக நிற்க முடியாத மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் எவை? விடை பின்னுக்கொடி. சங்குப்பூ எவ்வகை தாவரத்திற்கு உதாரணம்? விடை பின்னுக்கொடி. பாதிக்கிணரை தாண்டிட்டோம். அடுத்த கேள்வி. மல்லிகை எவ்வகை தாவரம்? விடை அதுவும் பின்னுக்கொடிதான். தாவரங்களில் பாதுகாப்பிற்காக மாற்றுரு அடைவது எது? விடை முட்கள். அகவே என்பதன் பொது பெயர் என்ன? விடை ரயில் கற்றாழை. ரயில் கற்றாழையில் எது முட்களாக மாறியுள்ளது? விடை இலைய நுனி மற்றும் விளிம்புகள். சப்பாத்தி கள்ளியில் எது சிறு முட்களாக மாறியுள்ளது? விடை இலைகள். சப்பாத்தி கள்ளியில் ஒளிச்சேர்க்கை எங்கு நடைபெறுகிறது? விடை பச்சை தண்டு. காகிதப்பூவின் மற்றொரு பெயர் என்ன? விடை போகன்வில்லா. போகன்வில்லா தாவரத்தில் எங்கு முட்கள் காணப்படுகின்றன? விடை தண்டு பகுதியில். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? விடை மூங்கில். குளம் என்பது எவ்வகை வாழிடம்? விடை நீர்வாழிடம். அருமை. கடைசி 10 கேள்விகள். ஆகாய தாமரையின் வாழிடம் எது? விடை நீர்வாழிடம். பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி எது? விடை பாலைவனம். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி எது? விடை இலை. தாவரங்கள் நீரின்றி வாழ முடியுமா? விடை முடியாது, அதாவது தவறு. பச்சை தாவரங்களுக்கு எது அவசியம் தேவை? விடை சூரிய ஒளி. மலைகள் எவ்வகை வாழிடத்திற்கு உதாரணம்? விடை நில வாழிடம். ஏறு கொடிகளுக்கு ஒரு உதாரணம் தருக. விடை பட்டாணி அல்லது பாகற்காய். ஊன்றுதல், உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் எதன் வேலை? விடை
வேர். பற்றுக்கம்பி எதற்காக பயன்படுகிறது? விடை, ஆதாரத்தைப் பற்றிக்கொண்டு மேலே ஏற. கடைசி கேள்வி, பின்னுக்கொடி ஆதாரத்தை எவ்வாறு பற்றுகிறது? விடை, தானாகவே ஆதாரத்தைச் சுற்றி பற்றுகிறது. அப்பா,